அப்பன் முருகனை மனசார நம்பி வழிபடுற பக்தர்களுக்கு முருகன் எப்படி அருள் செய்வாருங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி பழனியில இருக்க தங்கத்தேர் தான். இந்த சுவாரஸ்யமான உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பழனியில தங்கத்தேர் உருவாக காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பழனியில சாது சாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தினமும் மலை மேல ஏறி போய் முருகனை தரிசனம் செஞ்சுட்டு கண்ணீர் விட்டு அழுவாராம். ஏன் அழுகுறீங்கன்னு எல்லாரும் கேட்டப்போ, நான் மறுபடியும் முருகனை நாளைக்கு தானே தரிசனம் செய்ய முடியும், அது வரைக்கும் நான் அந்த முருகனை பிரிஞ்சிருக்கணுமேனு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு தீவிர பக்தரா இருந்த அவரை ஒரு பெரிய செல்வந்தரான முருகேச முதலியார் வந்து பாக்குறாரு. அப்போ முருகேச முதலியார் பழனி கோயில் நிர்வாகியா இருந்தாரு. சாது சாமி கிட்ட போய், சாமி என்கிட்ட அளவில்லாத செல்வம் இருக்கு, ஆனா பல காலமா குழந்தை இல்லை, என்னோட குறை போக தான் நான் என்ன செய்யணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இதை கேட்ட சாது சாமி, இந்த மலையே நிரம்பி வழியிற அளவுக்கு பாலபிஷேகம் செய்யன்னு சொல்றாரு. கொஞ்சம் கூட யோசிக்காம முருகேச முதலியார் பல ஊர்கள்ல இருந்து பாலை வரவழைச்சு முருகனுக்கு பாலால அபிஷேகம் செஞ்சாரு. அந்த அபிஷேக பால் நிறைஞ்சு மலையில வழிஞ்சு ஓடுற அளவுக்கு அபிஷேகம் செய்யறாரு. கொஞ்ச நாள்லயே முருகேச முதலியாருக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறக்குது. சந்தோஷம் தாங்க முடியல. மலைக்கு ஓடி வந்த முருகேச முதலியார் சாதுசாமியோட காலில் விழுந்து, சாமி நான் ஒன்னு கேட்டேன், எனக்கு முருகன் 2ஆ கொடுத்துட்டாரு, முருகப்பெருமானுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன்னு கேக்குறாரு. அப்போ சாதுசாமி, நீ கொடுத்தா அந்த முருகன் வாழ போறான், எல்லாம் அவனோடது தானே, உன்னோட ஆத்ம திருப்திக்காக வேணும்னா தங்க தேர் செஞ்சு வைன்னு சொல்றாரு. உடனே முருகேச முதலியாரும் தங்கத்தேர் செஞ்சு கோயிலுக்கு காணிக்கையா கொடுக்குறாரு. அவர் அன்னைக்கு கொடுத்த காணிக்கை தான் இன்னைக்கும் பழனியில பவனி வருது. குழந்தை இல்லாதவங்களுக்கு பழனி முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு குழந்தை பிறந்த உடனே வந்து தங்கத்தேர் இழுக்கிறது இங்கு ஒரு வழிபாட்டு முறையாவே இருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மேலும் நிறைய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்.